சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். நவம்பர் மாதம் 8ஆம் தேதி. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் நற்செய்தியில் 14வது அதிகாரம் முதல் 16வது அதிகாரம் வரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். இந்த 3 அதிகாரங்களையும் 3 சிறிய துண்டுகளாக சுருக்கலாம். அதிகாரம் 14இல் கர்த்தர் என் சமாதானம் என்று பேசுகிறார். அதிகாரம் 15இல் என் மகிழ்ச்சி என்று பேசுகிறார். அதிகாரம் 16இல் எனது வெற்றி என்று பேசுகிறார். இந்த 3 சிறிய துணுக்குகளின் மூலம் அவர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். அதிக வல்லமையும் அதிகாரம் கொண்ட தங்கள் ஆண்டவர் ஏன் இப்படி பாடுபட வேண்டும் என்று தங்கள் இருதயத்தில் அவர்கள் யோசித்து கொண்டிருந்தனர். அவருடைய பதில் அவர்களுக்கு சமாதானமாக இருக்க விரும்புவதாக இருந்தது. உண்மையான சமாதானத்தை காண வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனின் இருதயத்திலும் பொதுவான இயக்கமாக இருக்கிறது. சிலர் பல ஆண்டுகளாக இதற்காக போராடுகிறார்கள். ஆனால் அவர்களால் சமாதானத்தை காண முடியவில்லை. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். மனிதர்களுடைய இருதயத்தில் உள்ள மற்றொரு இயக்கம் உண்மையான மகிழ்ச்சியை கண்டறிவதாகும். சிலர் உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க பல வழிகளில் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் அதை பெற முடியவில்லை. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கவும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கவும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நம்முடைய கர்த்தர் சொல்கிறார். இந்த மகிழ்ச்சியை பூமிக்குரிய காரியங்கள் எந்த வகையிலும் கெடுக்க முடியாது. நீங்கள் எதை பெற்றாலும் எதை வைத்திருந்தாலும் அல்லது எதை செய்தாலும் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது. இன்னும் இங்கே நம் ஆண்டவர் சொல்கிறார், நான் பாடுபட்டு மரிக்க வேண்டும், ஏனென்றால் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இப்படி நடக்க வேண்டும் என்றார். மீண்டும் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் அதிகாரத்தை பெற விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். இன்னும் நம்முடைய கர்த்தர் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வெற்றி உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக வெற்றியடையவும் கனிதரவும் வெற்றிகரமானதாகவும் வல்லமை நிறைந்ததாகவும் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நமக்கு கொடுப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார். எனவே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையானது சமாதானம், மகிழ்ச்சி மற்றும் வெற்றி, இந்த 3 எளிய வார்த்தைக்குள்ளாக சுருக்கமாக அடங்கியிருக்கிறது.